சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. பக்கம் பக்கம் யாரும் இல்லை, பூலோகம் வேண்டும். இல்லைங்க, யாராவது மந்திர போகிறாங்க, பார்த்தாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்கள. ஏய், எல்லாரும் இன்னும் தூங்கிட்டு தானே இருப்பாங்க, அப்புறம் என்ன? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. சரி விடுங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். என்னடி கொஞ்ச நேரம் இருடி கூட, இன்னைக்கு நைட்லாம் வர முடியாது. ஏன் இன்னும் 2-3 நாளைக்கு என்னால் உன்னை பார்க்க வரவே முடியாது. ஏன் வர மாட்டீங்க சார்? எனக்கு வேலை இருக்கு மேடம், 2-3 நாளைக்கு என்னால் வர முடியாது. வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டீங்களா? சீச்சி அப்படிலாம் இல்லடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான் சொன்னேன். ஓ, உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லடி. ஆமாம் இருக்காது. அப்படி இருக்கிறதா நான் 2-3 நாளைக்கு நீ பார்க்க வர மாட்டேன்னு சொன்னீங்களோ? கஷ்டமாக தான் இருக்கும், யாரும் இல்லைன்னு சொன்னா 2-3 நாள் உன்னை பார்க்காட்டி கஷ்டமாக தான் இருக்கும். உன் கூட இல்லாட்டி எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம்? கவனிச்சிட்டியா? அப்போ எங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு? கள்ளி சண்டீர். எதுக்கடி சண்டீருங்க? என்ன நான் அவ்வளோ ரவுடித்தனமா பண்ணுறேன்? ரவுடித்தனம்லாம் பண்ண மாட்டீங்க, ஆனால் இருந்தாலும் கேப்பு கிடைக்கிற நேரம் யாராவது போட்டு மொத்துவீங்க. இனி யாராவது வம்பிழ்த்தா மட்டும்தான் நான் திருப்பி எடுப்பேன், இல்லாட்டி நான் பேசாமல் என் வேலை உண்டுன்னு நான் உண்டுன்னு இருப்பேன். உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் அப்படின்னு போயிடுவீங்க. கோவம் வந்துச்சுன்னா யாராவது வம்பிழ்த்தாங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா அடிப்பீங்க, அது மட்டும் தான் செய்வீங்க. மித்தபடி நான் வேறு எதுவும் பார்த்ததில்ல. இருந்தாலும் இன்னைக்கு அனு சோனி ப்ராப்ளம் வந்துச்சுல, அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்புறம் இனிமேல் பிரச்சனை வராதுன்னு சொன்னீங்க, அது என்ன? எப்படி அவனை என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லடி, நான் அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் போயிட்டு இருந்தேன். 2 பேர் நின்றுட்டு அனு சோனிட்டு பேசிகிட்டு இருந்தானுங்க, லெட்ரு கொடுத்துட்டு இருந்த மாதிரி. அதுக்கப்புறம் நின்று நான் போய் கேட்டேன், சரி நம்ம எடுத்தோடனே நம்ம போய் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறந்து நின்று கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து 2 பேர் அவங்க 2 பேர் பேசுறதையும் அனு சோனி பேசுறதையும் நான் கவனிச்சுட்டே இருந்தேன்னா அப்போ தான் எனக்கு உண்மை தெரிய வந்துச்சு. எங்கள் அம்மா பண்ணது எனக்கு தெரியாது, ஆனால் அனு சோனி அன்னைக்கு 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன். அவங்களும் பேசுறத வச்சு சரி கெஸ் பண்ணிட்டேன் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் தூக்கிட்டு 2 முத்துனேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யலை. இப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, திருப்பி பிரச்சனைக்கு வர மாட்டாங்களா? நம்ம ஃபார்மில் வச்சு தான் முத்திட்டேன். அப்புறம் அதோட அவங்களும் இனிமேல் வரமாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் சொல்லி தான் அப்படி பண்ணியிருக்காங்க. சரி பார்ப்போம். அப்போ அவங்களா லவ் பண்ணலையா? இல்லை, இனிமேல் பிரச்சனைக்கு வர மாட்டானுங்களா? அதெல்லாம் பிரச்சனைலாம் வராதுமா. இருந்தாலும் இனிமேல் நானே கூட்டிகிட்டு போயிட்டு நானே கூப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் எங்கேயாவது வேலைன்னு போயிட்டேன்னா சூர்யா யாராவது கூப்பிட்டு வந்து விடட்டும், நான் சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம டிரைவர் அந்த ஆளையும் நான் பேசிக்கிறேன், நாளைக்கு இருக்க அந்த ஆளுக்கு போய். அப்புறம் என்னோட தாய் குணம் பார்த்துக்கிறேன் நான். என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை? நான் உனையவா ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், ஒன்னால கஷ்டங்கிற? நீங்க சொல்லலை, தங்கச்சிங்களை தான் சொன்னேன். ஏன் தங்கச்சிங்க தானே, அதனால சொன்னேன். ஆளை பரவாயில்ல, கொண்டு நோண்டிடுவேன். என்னாவது இருந்தாலும் அவங்க அத்தை பிள்ளைங்க தானே, அப்போ எனக்கு இந்த உரிமை இல்லையா, அந்த கடமை இல்லையா? ஒன்று கல்யாணம் ஆன மட்டும் அவங்க சொந்தம் கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து என்னை வளர்த்தவங்க, என்னை பார்த்தவங்க, சரியா? அவங்க பிள்ளைங்கள நான் பார்க்குறேன், ஏன் அத்தை மாமா பிள்ளைங்க.
எனக்கு அந்த கடமை இருக்கு. அவங்க என்னைய பார்த்துக்கிட்டாங்க, நான் அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதில் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. உன்னை கல்யாணம் ஆன நாள் மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்படி கிடையாது. உன்னை கல்யாணம் ஆகாட்டியும் உன்னை பார்க்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கு. உங்களை அந்த உரிமையும் அந்த கடமையும் எனக்கு இருக்கு, அதனால நான் பார்த்துக்கிறேன். இன்னொன்று, என் பொண்டாட்டியோட தங்கச்சிங்க, அந்த கடமையும் எனக்கு இருக்கு, அதனால நான் பார்க்குறேன். சரியா? இதில் உன்னால கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இது என் குடும்பம், நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அம்மாவுக்கும் அவங்களுக்கும் தான் பிரச்சனை போயிட்டு இருந்தே தவிர எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? என்னைய வளர்த்துருக்காங்க, சோறு ஊட்டி வளர்த்துருக்காங்க. அவங்க மடியில் படுத்திருக்கேன். எங்கள் அம்மா எனக்கு சோறு ஊட்டினதை விட என் அத்தைம்மா சோறு ஊட்ட தான் எனக்கு அதிகம், தெரியுமா? என் தாத்தா, பெரிய தாத்தா, என் அப்பா கையை பிடிச்சி நடந்ததை விட அவர் கையை பிடிச்சி நடந்ததா எனக்கு அதிகம். பெரிய தாத்தா கையை உனக்கு தெரியும்ல? தாத்தா கையை பிடிச்சி மட்டும் தான் நடந்திருக்கீங்களா? யார் சொன்னா? என் தாத்தா கையை பிடிச்சி நடந்தது அதிகம்தான். ஆனால் அதை விட அதிகம் என் பொண்டாட்டி கையை பிடிச்சி நடந்தது தான் அதிகம். நீண்ட தூரம் நடந்துகிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன். என் மாமா பொண்ணு, நீ அத்தை பொண்ணு, என் கூடையே இருந்திருக்க. நீ பிறந்ததுலேருந்து என் கூடையே தான் இருந்திருக்க. உன்னுடைய ஒவ்வொரு பருவத்தையுமே ரசித்து ரசித்து நான் பார்த்துருக்கேன். நீ நீ அழுதது, நீ சிரித்தது, நீ நடந்தது, உன் பல்லு விழுந்தது, நீ ஸ்கூலுக்கு போனது, எல்லாத்தையுமே, நீ அழுதது. ஏன் நீ ஏஜ் அட்டன் பண்ணப்போ கூட நான் உன் கூட இருந்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? வெக்கப்படுறத பாரு. அப்போ என் பொண்டாட்டிக்கு ஞாபகம் வந்துருச்சு, அப்படிதானே? போங்க சும்மா. நீ ஏஜ் அட்டன் பண்ணப்போ கூட நான் உன் கூடயே தான் இருந்திருக்கேன். உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். நீ 10th 12th என் காலேஜுக்கு போயிட்டு ஒவ்வொரு பருவத்தையும் உன்னை ரசித்து ரசித்து பார்த்துருக்கேன். யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைக்குமா? கட்டின பொண்டாட்டியோட ஒவ்வொரு பருவத்தையும் ரசித்து அதை அனுபவிக்கிற யாருக்காவது, எந்த ஆம்பளைக்காவது இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கே. அப்போ நான் அதிர்ஷ்டசாலி தானே? ஐ லவ் யூ டி மை அழகி. போதும் வைக்கப்பட்டது. நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுடி. பாருல, இன்னும் வைக்கப்பட்டு இருக்கத. போதும் போதும். கல்யாணம் தண்ணி கூட மேடம் இவ்வளோ வைக்கப்படல. இன்னைக்கு என்ன நீ ரொம்ப வைக்கப்படுற? எதுக்கு வைக்கப்படுறேன்னு சொல்லட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்றேனே எதுக்காகன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்லப்பா, நான் சொல்லியே ஆகணும். அதை என்னங்க? உனக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்கல்ல, நீ ஜாயின் பண்ணி, அப்போ அதை நினைச்சுதானே வைக்கப்படுற. முதல் காதல் முதல் முத்தம் ரெண்டும் மறுக்குமா, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழுக்குமா, நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம். ஐயோ போங்க பேசாம. அவ்வளோ விக்கமா இருக்கா உனக்கு? லவ் யூங்க. லவ் யூ ஸோ மச்டா. என்னங்க இன்னைக்கு நைட்டு வருவீங்களா வீட்டுக்கு? உங்க கூடயே இருக்கானு போல இருக்குங்க. ஆஃபீஸில் அட்மின் இருப்பாங்கல்ல, அவங்க இன்னைக்கு வரல போல, அதனால நான் அங்கே போயிடுவேன். என்னங்க இப்படிலாம் பண்ணாதம்மா, எனக்கு சுத்தமாக. அப்புறம் இப்போ நான் போகவே மாட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் பார்த்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு நம்ம வீட்டுக்கு போயிடுவேன் பார்த்துக்கோ. அதெல்லாம் வேணாம், இன்னைக்கு நைட்டு வாங்க, அது போதும். சரி குட்டி, சாரிடம்மா, இன்னைக்கு நைட்டு வர முடியாது. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சரியா? நீங்க சொன்னதை நான் யார்கிட்டங்க போய் சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். சொல்லுங்கங்க. அர்ஜுன் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஏதோ ஆஃபீஸ் ஒர்க்கா எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்காங்களா, அண்ணன் சொன்னாங்க. அவன் அங்கெல்லாம் போல, நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? எதுக்கு இங்கே வீட்டுக்கு வராம? அவனுக்கு அடிபட்டுருச்சு. அச்சோ, என்ன சொல்றீங்க? அடிபட்டுருச்சா? வீட்டுக்கு யாருக்குமே சொல்லல? எப்படி அடிபட்டுச்சு? இப்போ எப்படி இருக்காங்க மாமா? சொல்கிறேன் பதறாத. அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க டக்குன்னு என்ன நடந்துச்சுன்னு. உங்கள் அக்கா இருக்கல, உங்கள் அக்கா அவள் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நைட்டில் செவ்வறு ஏறி வர சொல்லியிருக்கான் சண்டை போட்டு. அந்த கோவத்தில் இவன் மேலே ஏறி இருந்திருக்கான். ஏறினதில் தவறி கீழே விழுந்துட்டான் பேக் சைடு.
சிச்சோ அடி எது பட்டுச்சாங்க ரொம்ப? அப்புறம் அடிபடாமல் இருக்குமா, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு கையில் கால்லன்னு. நான் அப்போ தான் ஹாஸ்பிட்டல் விட்டு நைட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது சக்தியும் சரவணனும் அப்போ அன்றைக்கி தான் வந்தாங்க. அங்கே போயிருந்தேன்னா அப்போது சரி வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ என் சவுண்டு கேட்டுச்சு, எங்கே இருந்த சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் தான் வந்து பார்த்தேன். இங்கிட்டு கூட ஏறிக்கிட்டு இருக்கான். அதோட தான் சத்தம் போட்டு வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போனேன். சும்மாவே இருக்க மாட்டா போலவே. சரி அதெல்லாம் சரிதாங்க, எதுக்கு வீட்டில் சொல்லாமல் இருந்தீங்க? வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லலாம்ல, இப்போ எல்லாம் கேட்பாங்களே அவங்கள. கேட்க தான் செய்வாங்க. நான் சொல்கிறேன் தான் சொன்னேன், அவன் தான் வேணான்ட்டான். அதோட சூர்யாவுக்கும் தெரியும், அப்பாவுக்கு தெரியும், ரவுக்கு தெரியும், கவினுக்கு தெரியும், சந்தோஷுக்கு தெரியும். சந்தோஷ் தான் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தான் துணியெல்லாம் வச்சுட்டு. அவங்க தெரியும், மாற்றி மாற்றி நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? அப்போ இன்னைக்கு நைட்டு நீங்கள் அவங்க பார்த்துக்கிட்டு தான் போகிறீங்களா? ஆமாம், நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் டெய்லி நைட்டு. இருந்தாலும் இன்னைக்கு நான் பார்க்கல, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு சந்தோஷ் கவின் வேறு எவனாவது பார்த்துக்குருவானுங்க. இன்னைக்கு அங்கே பார்த்துக்குருவேன் நான். ஆனால் நான் தான் டெய்லி நைட் நைட் பார்த்துட்டு இருக்கேன். நேற்று வரைக்குமே நான் தான் பார்த்தேன். இன்னைக்கு தான் சரி கவின் இருக்கேன்னு சொன்னான், சரின்னு விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அஸ்வின் வந்தாலும் வருவான், அன்பு அஸ்வின் எவனாவது ஒருத்தன் வருவானுங்க. மாற்றி மாற்றி நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் என்ன செய்யுது? அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு திட்ட மாட்டாங்களா? பெரிய அடி எதுவும் இல்லைல்ல மாமாக்கு? இப்போ பரவாயில்லடி, எல்லாம் சொன்னால் திட்ட தான் செய்வாங்க. அவன் தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். அவன் என்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் என்ன செய்ய முடியும்? நான் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டான். சரி சரி எந்திரி, உங்கள் அண்ணன் வரான், போ டீ எடுத்துகிற போ. அப்புறம் போய் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்ட போ. அச்சோ அண்ணன் வராங்களா? இதுக்கு தான் சொன்னேன். சரிடி, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். போங்க. போடி, இங்கே வந்துட்டு இருக்கான், படியில் இறங்கிட்டு இருக்கான், போ. சரி நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன நீ கிளம்பல? முடியாது மவனே, உனக்கு கொண்டுருவேன். மரியாதை இங்கே கிளம்பிடு. முடியாது, போடா. என் பொண்டாட்டி எனக்கு டீ போட்டு தரேன்னு சொல்லியிருக்கா, குடிச்சிட்டு தான் போவேன். ஓ, சாருக்கு டீ வேற வேணுமோ? சாருக்கு நிறைய வேணும்டா. வெளுத்து போடுவேன். டீயை குடிச்சிட்டு மரியாதையை கிளம்பிடு. ஓய், இந்த வீட்டு மாப்பிள்ளை நான். திருட்டத்தனமா என்னோட வேலை மாப்பிள்ளைக்கு? அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா, நீங்க என்ன சார் இந்த நேரத்தில் எழுந்து வரீங்க? அது நான் சும்மா எழுந்து வரேன். உன்னைய பார்த்தா சும்மா எழுந்து வந்த மாதிரி தெரியலையே, காலையில ஃப்ரெஷ்ஷாக எழுந்து வர. ஓ, அப்ப நீ இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணுலையே. அடங்குடா, கண்டுபிடிச்சிட்டியா? சரி விடு விடு, நல்லா வருவடா. தேங்க்யூ. ஏன்டா அப்படி பணிக்குள்ள உட்காந்துருக்க? இங்கே நல்லா இருந்துச்சு அப்படி உட்காந்து. சரி வா, திணியில் போய் உட்காருவோம். உள்ள வா, அங்கே சேர் இருக்கும், அங்கே முன்னாடி உட்காருவோம். ஏய், எல்லாரும் இச்சு வந்துட போகிறாங்கடா. இங்கிட்டு முன்னாடி திண்ணை இருக்குல்லடா, அங்கே சேர்லாம் போட்டு வச்சுருக்கோம், அங்கே உட்காருவோம். இங்கே ரொம்ப பனியாக இருக்கு, வா. சரி சரி வா, உள்ள போ. அப்பா, செம்ம குளிரா இருக்குல்லடா. டேய், நம்ம விடியற் காலையில் இருந்துருக்கோம்டா, அதனால ஓவர் பனியாக இருக்கு. நம்மளுக்கு எப்பயுமே கூலிங்காக தான் இருக்கும். இங்கிட்டு பக்கத்தில் கேரளா, இங்கிட்டு கொடைக்கானல், அப்படி இருந்தா அப்புறம் என்ன செய்யுது? நம்ம தேனி எப்பயுமே மித்த ஊரோட நம்ம ஊர் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆமாண்டா. காலையில பனி ஒரு வாட்டிடுது, மதியானம் ஆனா வெயில் ஒரு காட்டிடுது. என்னடா பண்றது? பனி அடிச்சா ஸ்வெட்டர் போட்டுக்கோ, இப்போ வெயில் அடிச்சா சரிதான்டா, சொல்லிடுறேன். நீ செய்வியா? வேணாம், நீங்க என்ன சொல்ல போறேன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஒன்னும் கிளிக்க வேணாம், அமைதியா உட்காரு. இல்லடா, உனக்கு ஒரு உதவி. வேணாம் சார், வேணாம், உங்க உதவி இருக்கு, வேணுமே வேணாம். இந்த மாதிரி உதவினா எங்களுக்கு தேவையே இல்லை. ஏண்டா சூர்யா, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து பேசி. ஆமாண்டா, நீ வந்து கல்யாணத்தை வச்சுட்டு அப்படியே அது ஓடியாச்சு. இன்னைக்கு உட்காந்து இப்படி பேசுறது நல்லா இருக்கு என்ன? ஆமா. ஏண்டா, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க எல்லாரும்? இல்லடா, முன்னாடிலாம் கொஞ்சம் வெளியே எந்திரிச்சிருவாங்க, ஆனால் இப்போலாம் லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த 4:30 மணிக்கு கூட எந்திரிச்சிருவாங்க பாட்டிலாம். ஆனால் இப்போலாம் லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க எல்லாருமே. மாத்திரை இதுன்னு போடுறாங்கல்ல, என்ன ப்ரெஷர் எதுன்னு இருக்குல்ல, அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்களேவும். தெரியும்டா 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்கன்ட்டு. இல்லை இப்போயே 4:30 ஆச்சு, அது என்னன்னு கேட்டேன். டேப்லெட் சாப்பிட்றவங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. ஆமாம், இங்கே நம்ம வீட்டில் கையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடும், உனக்கு தெரியும்ல? தெரியும். இப்போ அங்கே 5 மணிக்கு தான் எந்திரிக்கிறான்.
காலையில கையில எழுந்துருவாளா, நானும் எழுந்துருவேனா, உட்காந்து டீ குடிச்சிட்டு முன்னாடி நீ வருவே இல்லை இந்த டைமிங்க்கு கரெக்டாக பார்த்து வருவேன். என்ன இந்த டைமிங் நாங்கள் முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளை பார்க்க வேணாமா என் ஒய்ஃபை? நீ வரேன்னு சொன்னா 4 நாளைகளுக்குலாம் எழுப்பி விட்டுருவேன். அதோடய எந்திரிப்பா. ஆனால் பாவமாக தான் இருக்கும் 4 நாளைகளுக்குலாம் எழுப்பி விடுறதுக்கு. அண்ணே கொஞ்ச நேரம் அப்புறம் உன் பேரை சொன்னோன்னே படப்படன்னு எழுந்திருவா. எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து படப்படன்னு டீயை போட்டுருவா. நீ உட்காந்து பேசிட்டே இருப்பியா? பேசிட்டே இருந்துட்டு 5 போவேன்னு நினைக்கிறேன். நீ அப்படித்தானே? தெரியும், கண்ணு சொக்கிட்டு தான் உட்காந்துருப்பா. அப்படியே கண்ணு இப்படி திருத்துன்னு முடிச்சுட்டு நீ இங்கேருந்து போவியா? போனதுக்கப்புறம் கார்டி ஃபங்க்ஸ் ரெடி பண்ணுவா. அப்புறம் மதியானத்துக்கு ரெடி பண்ணுவா. ஏன்னா சோனியானும் எல்லா காலேஜ் போவாங்களா, அதனால என்ன செய்வா, எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுவா, படப்படன்னு ரெடி பண்ணுவா. ஆனால் ஆனந்தி கூட இப்போதான் கல்யாணம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளே வந்து காலையில எந்திரிக்கிறது, சாப்பாடு செய்யறது, இந்த வேலையை பார்த்துக்கிட்டா. ஆனால் கையில் வந்து அவளாவே எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணுவா. அம்மா மாதிரிலாம் எழுந்து வருவாங்களா, டீ இருக்குமா, டீயை சூட் பண்ணி அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. இவன் என்ன செய்வா, அதுக்குள்ள பாதி வேலை முக்கால்வாசி வேலை முடிச்சிருவாடா. நானும் என்ன செய்வேன், சும்மாவே இருக்கிறதுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே உள்ளே நின்றுட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு 7 மணி வரைக்கும் கூடயே நின்றுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் போய் நான் கிளம்ப ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நானும் கிளம்பிடுவேனா, இவளும் காலேஜ் போகிறதா கிளம்பிடுவா. இவளும் இப்போ அங்கே என்ன பண்ணுறா, அங்கேயும் அப்படிதான் 5 மணிக்கு எந்திரிப்பா. எந்திரிச்சானா போய் டீ போட்டுட்டு வருவா. போய் சாப்பாடு செய்ய போறேன்னு சொல்லிட்டு போனா. ஒரு நாள் சத்தம் போட்டேன்னா அதோடய ஸ்டாப் பண்ணிட்டா. ஏன்னா பள்ளி என்ன 6 மணிக்கு வருவாங்களா, அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே அன்னையிலேருந்து சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ விட்டுறது அளவு பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து டீ மட்டும் காலையில் எழுந்துச்சு எனக்கு போட்டு கொடுப்பா. அப்பாவும் எழுந்துருவாங்க. அதே மாதிரி ரகுவும் எழுந்துருவானா எங்களுக்கு போட்டு கொடுப்பா. சரிடா. ஆனால் இங்கே நம்ம செய்கிறது தானே, அதனால இங்கே இருக்க வரைக்கும் அவள் தான் செஞ்சா. ஆனால் சாப்பாடு நல்லா செய்வாடா, சூப்பராக இருக்கும் அவள் செய்யும் போது. ஒவ்வொரு டிஷ்ஷுமே சூப்பராக செஞ்சு கொடுப்பா. நான் சாப்பிட்ருக்கேன். பிரியாணி நல்லா செய்வான். ப்ராப்பராக பிரியாணி செய்ய அந்த ஆயிஷா அந்த பொண்ணு இருக்கல, அவங்க வீட்டில் தான் செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் செய்யும் போது செம்மையாக இருக்கும். ஹோட்டலே தோற்று போயிடுவோம். ஆமாம், அந்த அவங்க அம்மாட்ட தான் கற்றுக்கிட்டா, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட. என்ன செய்யலான்னு தெரியலையே. சரி நான் போய் பார்த்துட்டு வரட்டா? நான் போய் பார்த்துட்டு வருவாடா. நீ உட்காருடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். எது கலந்துட்டு இருக்க? கீழே விழுக போறேன், பார்த்துட்டே என்னடி அண்ணி வந்துட போறாங்க. இப்படியும் காலை நீ நெஞ்சு வச்சு அணைச்சுக்கன் போல இருக்கிறீ. நீ வைக்கப்படுறத ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. நெஞ்சில கால் வைக்கும் போது பரிபூர்ணம் அடைஞ்ச மாதிரி இருக்கிறீ. சொல்ல தெரியல, வார்த்தைகளே இல்லை. மன அமைதியா இருக்கு, மனசு நிம்மதியா இருக்கு. சூர்யா வரானே. மேடம் மயக்கத்தில் இருக்காங்களோ? சரி சரி, இருக்கட்டும். ரசிக்கிறதுக்கு 1000 கண்ணு வேணுண்டி. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு இப்படியே இரு. இவனாடா உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா? இவளை பார்த்துட்டே இருந்துட்டு மறந்துட்டேனே. இவ பாரு இன்னும் மயக்கத்தில் இருக்கா. அட்டியே, ஐயோ என்ன பண்றது? ஒரு எடுத்து விடுவோம், அப்போதான் எந்திரிப்பா. என்னடா இவனாடா உட்காந்துட்டே தூங்குறா? இல்லடா, தூக்கம் வந்திருக்கும், அதான் உட்காந்துட்டே தூங்கிட்டா போல. போற இப்ப எழுப்பி விடுறேன். எதுக்குடா இப்படி எத்தி எழுப்புற? வலிக்க போகுதுடா. வந்துட்டான் அந்த பாசக்காரன். இருடா, அதெல்லாம் வலிக்காத அவளுக்கு. மயக்கத்துல இருக்கிறத பாரு. இப்ப வந்தாரு, நம்ம பேசாம படுத்திருக்கோம் கவனிக்காம. அடிச்சுச்சாமா, இவ எத்தி எழுப்பிட்டு இருக்கான். தூக்கம் வந்தா மேல போய் படு, ரூம்ல போய் படிக்கிறியா? இல்லண்ணே வேணாம், நம்மள தூங்கிட்டு இருந்தோம் நினைச்சிட்டாரோ. நல்ல வேலை. ஆள பாரு, மூச்சு பாரு, இப்படியே கொட்டிச்சு.
நான் அதுக்கு தான் வேணான்னு சொன்னேன். நான் எப்படி பட்டது? ஆனால் தெரிஞ்சது என்ன நினச்சிருப்பாரு. லூஸ் ஒரு மினிட் இரு, நீ தகுதி சிக்காமையே போயிடுவேன். அப்போ நீ பார்த்துக்கிறேன். ஆள பரவாயில்ல. திட்டுறாலோ? திட்டு நல்லா திட்டு. நீ தானடி மயக்கத்தில் படுத்த, நானா படுத்தேன்? பார்க்கறத பாரு, கண்ணை நோண்டிடுவேன் போய். நானும் தெரிஞ்சு என்ன நினச்சிருப்பாரு. ஐயோ சி, ம் கண்ணடிக்கிறத பாரு, கண்ணை நோண்டிடுவேன். இதில் கண்ணடிக்க வர செய்து ஆள பரவாயில்ல. கையில்மா சொல்லுண்ணே. டீயை குடிச்சிட்டு போய் தூங்கு. ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம். கேட்ட நான் சொல்லிக்கிறேன் வீட்டில். சரிங்கண்ணே. டீ எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. யார் போட்டு வச்சதுன்னு தெரியல. மெதுவா பேசுங்க. என்ன அடிச்சுட்ட? ராஜா பையன் வந்திருக்கான். ராஜா பையன் சூர்யா கையில் 3 உட்காந்து பேசிகிட்டு இருந்துச்சுங்க. அதே சொன்னேன். அப்போ அதுங்க தான் டீயை போட்டு குடிச்சிருக்குங்க. முன்னாடியே காலங்காலத்தில் 3 இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்குங்க. இப்போ ரொம்ப நாள் இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சிங்களா? ஏன் அத்தை? என்னம்மா? இல்லை, நேற்று சாயங்காலம் வந்தான், அப்புறம் நைட்டு போயிட்டான் வீட்டுக்கு. அப்புறம் திருப்பி இப்போ காலையில் வந்திருப்பானோ? இதுங்க உட்காந்து பேசுறதை பார்த்தா இப்போ காலையில் வந்த மாதிரி தெரியலையே. சரி விடுங்க, எப்போயோ வந்துட்டு போட்டோம். ஆனால் வந்தது சந்தோஷம் தான். நேற்று சாயங்காலமே வந்தது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பிள்ளை எது கோச்சிக்கிச்சோ வச்சுச்சோ அப்படின்னு சொல்லி எனக்கே கவலையாக, ரொம்ப நாள் இவ்வளோ நாள் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு நாள் கூட வரவே இல்லையே பார்க்க பிள்ளைய அப்படின்ட்டு. எனக்கு அது ஒரு பக்கம் கவலையாக வர இருந்துச்சு. அர்ஜுனாவது இவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ஏதோ பிஸ்னஸ் விஷயமா போகிறேன்னு சொல்லிட்டு அது வரைக்குமே வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே இப்போ பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல. ஆனால் இவன் வந்து இங்கே உள்ளூரில் இருந்துட்டு இங்கனுக்குள்ளே இருந்துட்டு வராமே இருக்கிறது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. சரி, நேற்று சாயங்காலம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாக்கா, நானுமே அதை யோசனை பண்ணிட்டே இருந்தேன். இவளை ஒரு பக்கம் கவலையாக உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருந்தாளா, அதே ஒரு மாதிரியாதே இருந்துச்சு நமக்கு. நானும் பேசி பார்த்தேன் அவள்கிட்ட. ஒன்றும் இல்லைம்மான்ட்டே இருந்தா. சரி, அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, அவன் வந்து கூட பார்க்காதனால தான் இப்படி இருக்காளோ என்னவோ அப்படின்ட்டு. நேற்று ரொம்ப சந்தோஷமால இருந்தா. பார்த்தீங்களே நீங்கள் அவன் வந்துட்டு போனதுக்கப்புறம்? சரி, சந்தோஷமா இருந்தா சரித்தேன். என்ன வராதுனால கவலையா இருந்துச்சு. சரி ராஜு, அசோக் ஃபோனை போட்டு சொல்லு, முன்பக்கமாகவே வர சொல்லி. பின் பக்கம் யாரும் போவேணாம். பிள்ளைங்க டேஸ்ட் இருக்கட்டும். நம்ம இங்கிட்டு போகணும்ல, மருந்தடிக்க போகணும்ல, ஆள் விட்டு என்னன்னு பார்த்துக்குருவோம். அசோக்கை வர சொல்லி என்னன்னு பார்த்துட்டு வருவோம். தண்ணி பச்சை போகிறீங்களா? சரி, இப்போ பார்த்து போங்க. என்னன்னு பார்த்துட்டு வாங்க. என்னன்னு பார்த்துட்டு செஞ்சுட்டு வாங்க. என்னன்னு? ஆமாம்மா, வெள்ளனே பண்ணாதானே. வெயில் இல்லாத நேரத்துலேயே வேலையை முடிச்சாதே நல்லா இருக்கும். ஆள் விட்டுதே பண்ணணும். நம்மளும் கூட மாட்டே ஏதாவது செஞ்சாதான் நல்லா இருக்கும். அங்கே இருந்தால் அது வேலை நடக்கும். அசோக் மாமாவோடது நம்மளோடது இருக்குல்ல ஒன்று சேர்ந்து, அதுலதான் சரி அசோக் மாமாவும் வரேன்னு சொன்னாரு. சரி, என்னன்னு ஒன்றா சேர்ந்து பார்த்துக்குவோம், வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு. சரிப்பா, என்னன்னு பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வெட்டி வச்சிருக்கு நம்ம குடம்ல. இன்னைக்கு லோடு ஏற்றி எல்லாத்தையும் இங்கே வண்டி வந்துச்சுன்னா இன்னைக்கு காலை வெள்ளனே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலை முக்கியமாக அந்த வேலை இருக்கு. அதே மாதிரி சரி இதை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போகிறோம். சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுறோம். அசோக் மாமா வரேன்னு சொன்னார் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. சரி வரட்டும். இவங்களும் வந்தாலும் வரேன்னு சொன்னாங்க. செல்வாவும் அவனும் மாறணும். சரிப்பா, எல்லாம் பார்த்து என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஒரே ஆளையே பார்த்தாலுமே இதாக தானே இருக்கும். எல்லாம் சேர்ந்து பார்த்தா தானே தெரியும் நான் என்ன ஏதுன்ட்டு. கூப்பிட்டு போங்க அவங்களையும். செல்வா மாறாவையும் கூப்பிட்டு போங்க. அவங்க ஒன்றுத்துக்கும் வரவே மாட்டேங்கிறாங்க. எப்படியே போங்கன்ட்டு போயிடறாங்க. ஆமா, அசோக் மாமாவது வருவாரு. இவங்க சுத்தத்துக்கு எதுக்குமே தலையிடுக்க மாட்டேங்க. என்னமோ பண்ணுங்க, எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்க. ஐயோ, என்னத்த சொல்ல இவங்கள. அவங்க வேலையை பார்க்க, அங்க கடைக்கு போக வேலையை பார்க்க, இந்த வேலையாவே சுத்துறாங்க. இவங்க எங்க விவசாயம் பார்க்க போறீங்க? இப்ப ராஜு, நீங்க இப்ப அர்ஜுன் பதிலாக நீ தானே இப்ப பாத்துட்டு இருக்க. என்னன்னு பாத்துக்க. எத்தனை மணி ஆகும் தெரியல. வெள்ளனே பார்த்து நீ கிளம்பி வந்துரு. என்ன, நாங்களும் இத்தனை பேர் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். சரிண்ணே, என்னன்னு பாத்துக்கிறேன். நான் அப்பப்ப போவேன் சூர்யா கூட, வேலையை பார்ப்பேன் செய்வேன். இப்ப அர்ஜுன் வேலையை சேர்த்து பாக்குறாப்புல இருக்கு. சரி, அவன் என்ன பண்றியான்னு தெரியல. ஏதோ பிசினஸ் வேலையா போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ப்ராஜெக்ட் வேலையா. இவன் சூர்யாதையும் சொல்லிட்டு இருந்தான், நான் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு. சரி, என்னன்னு பார்ப்போம். சரிங்கம்மா, எல்லாம் கிளம்பணும்ல. அவங்க வேறு வராங்கல்ல, அசோக்கு செல்வ மாறே வேற. டீயை போடுங்க, போய் டீயை போட்டு எடுத்துகிட்டு வாங்க. சரிங்கத்தா. ஹாஸ்பிட்டலில் நேற்று நைட்டு யார்டா பார்த்துட்டு இருந்தா? கவின் சந்தோஷம் எவனோ வந்திருப்பான் போல. மாற்றி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னதுன்னு? ஐயோ, இவருக்கும் தெரியாம கேட்டுன்னு. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ஹாஸ்பிட்டலில் யார் டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன். சரிண்ணே.